நான் வந்து கேட்டது இல்ல என்னன்னா, நான் சொல்றேன். எனக்கு ஓகே. ரொம்ப அப்ப ஓகே. அப்ப நீங்களே சொல்லுங்க. ஒண்ணும் இல்லங்க. அந்த இந்த ரூம்ல போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு வந்து பேசம்போது, அவர் வந்து சொல்லியிருப்பாரு. "நீ வந்துட்டு டாப் 5ல வரமாட்ட. அரோரா வந்து நெறைய தெரியிறா. அதனால வந்துட்டு" இந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு சின்ன ஏஜ்னால அத வந்துட்டு புரிஞ்சுக்க முடியல. அதுவும் இல்லாம நான் டான்ஸ் ஆட போயிருப்பேன். எனக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கிடைச்சிருக்கும் உள்ள போயிருந்தா. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறா. இவ்வளோதான் கன்டென்ட். வேற ஒண்ணுமே இல்ல. மைக்கு போட்டு பேசுனாங்க உள்ள. பட் டீம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் முழிச்சுக்கு இருக்கும்போது, நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாரும் முழிச்சுக்கு இருக்கும்போது ஒரு வார்னிங் குடுத்தாரு. இந்த மாரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எங்கேயாவது போய் பேசாதீங்க. இல்லன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் ஒரு சில வார்னிங் குடுத்தாரு. மறைமுகமா எல்லாருக்குமேவும். ஓ! இவ்வளோதாங்க. ஓகே. இதான் ஓ! கன்டென்ட். இவ்வளோதான் நடந்ததா? இவ்வளோதான். ஓகே, ஓகே. ஓ! வேற ஒண்ணு சுபி அதனால டிமோட்டிவ் ஆயிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்லாம் இல்ல. போயிருக்காங்க. சுபியால ஏத்துக்க முடியல அக்செப்ட் பண்ணிக்க ஆக்சுவலி. ஓ! ஓ! அத கிரிட்டிசிசம் ஏத்துக்க அக்செப்டன்ஸ் முடியல. ஓ! ஓகே, ஓகே. ஆமா. ஏன்னா ரைட். அதுமே நான் அந்த பொண்ண கிரிட்டிசிசம் ப்ளேம் பண்ண ஒண்ணுங்களா? மாட்டேன். இன்னொன்னு சின்ன பொண்ணு இல்லையா? எவிக்ட் ஓ! ஆயிடுமோன்னு ம். பயமாயிடுச்சு. பயமாயிடுச்சு. விக்ரம் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். பட் ஆனா இவ புரிஞ்சுக்கின விதம் தப்பு. அதுதான் இருக்கும் ஆக்சுவலா. இல்லங்க. அந்த பொண்ணு இப்ப கூட ஒத்துவாங்க. வியானா போயிட்டா, அவ ஃப்ரெண்டு போயிட்டா. ஆனா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இல்ல. அரோராவுக்கு பார்த்தீங்களா, அவ்ளோ டைமிங் கிடைச்சுச்சு. அந்த இடத்துல நான் ஆ. போயிருந்தா, அது வேற. அப்புறம் அரோராவுக்கு இன்னைக்கு பிக் பாஸ் வந்து அரோராவையும், திவ்யாவையும் வந்துட்டு ஒரு கியூட்டா இருக்கு. சம்திங் ஏதோ ஒண்ணு வந்துட்டு 2 பேருக்கும் உட்கார வச்சு வேற சொன்னாரு. அப்ப வந்துட்டு ஆமாமா. கரெக்ட். இதெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்? எல்லாரும் அப்ரிசியேஷனுக்காக தான அங்க இருக்காங்க. கரெக்ட், அது கரெக்ட், கரெக்ட். இல்லாதம்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அதோட ஏஜ் அது ஆப்வியஸா அப்படித்தான் இருப்பாங்க. பெருசாலாம் ஒண்ணும் இது பண்ண முடியாது. யா ஓகே, ஓகே. இல்ல எனக்கு தெரியல. அதனால அதனால தான் இந்த தான் டீம்ல கேட்கலான்ட்டு தான் வந்தேன். வெறுப்பேத்துறதுக்கு யா எக்ஸ்ட்ரா ஓகே. வந்தாங்க. ஓகே. அடுத்து ஹனி பேசுங்க ஹனி. தேங்க் யூ ஹேமா. எனக்கு என்ன கேட்கணும்னா ஹேமா, நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய சீசன்ஸ் வந்து சீசன் 1லேருந்தே பார்க்குறவங்களும் இருக்கோம், நடுவுல இருந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் பிக் பாஸோட சாராம்சம் தெரியும். அப்படி இருக்கும்போது நெறைய மலையாள பிக் பாஸ் அது, இது, பிக் பிரதர் எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து எவ்வளோதான் செலிபிரிட்டி லெவல்ல இருந்தாலும், பிகினர் லெவல்ல இருந்தாலும், இப்பதான் வந்து மீடியா லைஃப்க்கு வர்றவங்களா இருந்தாலும், எல்லாரும் ஈக்குவல் தானே! யாரும் நோபடி இஸ் பிரிவிலேஜ், நோபடி இஸ் ஸ்பெஷல் அப்படிதானே! ஆமா சொல்லுங்க. அப்புறம் என்ன சாண்ட்ராக்கு மட்டும் எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து அவங்கள யாரும் ட்ரிகர் பண்ணாதீங்க. அவங்க வந்து எமோஷனலா வந்து நெறைய விஷயத்துல அடிபட்டு வந்திருக்காங்க. அப்டின்னா அப்படி பார்க்க போனா ரம்யா ஜோ வந்து பை தி ஏஜ் ஆஃப் 12ஓ 13ஓ வந்து அவங்க வந்து ஹோம் ஹாப்பிங்ல இருந்தாங்களாம். அப்டின்னா ஷி யூஸ்ட் டு பி லைக் இன் ஹர் சிஸ்டர்ஸ் ஹவுஸ், இன் ஹர் பேரண்ட்ஸ் பிளேஸ் லைக் சாரி அவங்க இப்ப கேம்லயே இல்ல அவங்கள பத்தி பேசக்கூடாது. பட் ஸ்டில் ஐ அம் சேயிங் இல்லங்க. ஷி வாஸ் ஆக்சுவலி ட்ரீட்டட் இல்ல, இல்ல. ஷி வாஸ் ஆக்சுவலி வெரி பேட்லி லைக் ஷி எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்ட் இன் அ வெரி ரா அண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே லைக் இன் அ வெரி டிஃபிகல்ட் வே. அப்ப அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பார்க்க போனா எல்லாரோட கதைகளும் கேட்கறது வந்து அந்த வீட்ல கேட்கறது வந்து லைக் ஓகே இவங்க இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, இமோஷனலா நம்ம இவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் தான். பட் ஸ்டில் எல்லாரும் வந்து குடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாமே எனக்காக தான் பண்றாங்க, எனக்காக தான் பண்றாங்க, எனக்காக தான் பண்றாங்கன்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இந்த பர்சன் வந்து ஏதாவது ஸ்பெஷல் பிரிவிலேஜ்ல அப்படியே ரிசர்வ்டு பிரிவிலேஜ்ல எதுலயாவது வந்திருக்காங்களா இந்த கேம் ஷோக்கு? எனக்கு தெரியலையே அதான் கேட்கிறேன். Ani, I'm not sure whom you are following, but இல்ல ஐ அம் I கெட்டிங் don't ரியலி think so. இரிட்டேட்டட் No, அண்ட் ஐ no, வாண்ட் டு no. பேஷ் தட் பெர்சன் காயத்ரி. எனக்கு புரியுது. ஆனா நெறைய பேர் வந்து சாண்ட்ராவுக்கு எதிர்ப்பாக தான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நெறைய பேர் எப்படி ரீசன் அவுட் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் எல்லாம் நெறைய பார்த்து ஹோஸ்ட் எல்லாம் பண்ணி, இதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் இதெல்லாம் பிஆர்மா. காமிக்கிறவங்கலாம் கூட ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ட்ராமா இருக்கு. ஓகேயா? எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. யாருக்குமே இல்லாம இல்ல. இங்க இல்ல. வந்த பட் எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் தானே! எஸ். எவ்ரிஒன் இஸ் இன்னொன்னு ஃப்ரெஜைல் மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்க, இல்லன்னா பீப்பிள் தட் ஆர் நாட் ஏபிள் டு டாலரேட் பண்ண முடியாதவங்க வந்து இனிஷியலாவே வந்து எனக்கு வந்து இது முடியாது. ஐல் கெட் இன்டு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தானே செட் பேக் பண்ணி இருந்திருக்கணும். தே டிசைடட் டு கம் இன் தென் தே ஹேவ் டு லைக் நான் நான் வந்து இது வந்து ஹார்ட் மைண்டடா பேசல. இப்ப வந்து டஃப் சிச்சுவேஷனா டஃப் சிச்சுவேஷன். பட் தென் ஐ வோன்ட் பி இன் காம்படிஷன் இல்லையா? இது காம்படிஷன் வரும்போது எவ்ரிபடி ஹாஸ் டு பி ட்ரீட்டட் இன் தி சேம் வே தானே. இதுல என்ன ஸ்பெஷல் பிரிவிலேஜ்ங்க? எனக்கு புரியலையே அது. இல்ல நானுமே அதுக்கு யாராவது சில ஒரு பெரிய ட்வீட்லாம் பார்க்கும்போது, டேய் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. சித்தியெல்லாம் வந்துட்டு இதாயிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு புரியுது. இந்த கேம் அதுல வேற ஒரு மாடுலேஷன்ல உருட்டி மிரட்டி நான் நேத்து வந்து ஒரு பார்த்தேன். இடத்துல வந்து ஒருத்தவங்க நானுமே வந்து அந்த ட்வீட்ட பார்த்தேன். நீங்க சொல்ற ட்வீட் எனக்கு இப்ப கிளிக் இல்ல ஆயிடுச்சு. நீங்க சொல்ற ட்வீட்ன்னு மட்டும் இல்ல. ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க. இல்ல இவங்க பண்றது இப்படி தப்பு தானே. அது அப்படி இல்ல ரைட். அது இப்படி இல்ல ரைட். அது அப்படிதான் ரைட். வாட் ரைட் லைக் நான்சென்ஸ். சரி. ஓகே.
ஓகே. கூல், கூல். இல்ல ஹனி. இது ஒரு குரூப்ப கூல்ங்க. வந்து இப்ப சாண்ட்ராவுக்குன்னு ஒரு இது வந்து பிஆர் ஒரு இங்க கேம் உருவாகியிருக்குங்க. நியூட்டன் கேம் நியூட்டன் இருங்க அப்படின்னு இருங்க வரேன். போடுறாங்க. சாண்ட்ராவுக்குன்னு ஒரு பிஆர் உருவாகி, இப்ப என்னன்னா, அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டு. ஏன்னா, அவங்க ஒரு ட்ராமால அது ரொம்ப இதுல இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சு வந்தவங்க. இப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஏங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில நெறைய பேருக்கு வந்து அம்மா, அப்பா இல்லாம ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் வளர்ந்து செஞ்சு எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இந்த ஷோல இத வச்சே வந்து ஓட்டிற முடியுமா? இது வந்துட்டு எங்களுக்கு எல்லா எல்லா சீசன்லயும் எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அது என்ன சாண்ட்ராவுக்கு மட்டும் ஒரு இதா பண்ணி நான் அந்த ட்விட்ட பார்க்கும்போது எனக்கு, "ஏய் முட்டு குடுங்கடா. ஆனா இந்த அளவுக்கு முட்டு குடுக்காதீங்கன்ற" மாரி இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிட்டு குவைட்டன் ஆயிடுறேன். ஐ எம் நாட் கெட்டிங் ஆங்கிரி ஆர் அனாய்ட். நான் ஜஸ்ட் சொல்றேன். எனக்கு என்னன்னா, இன்னும் ஒரு பாயிண்ட் இதில ஆட் பண்ணணும். என்னது அவங்க அவங்க வந்து எமோஷனலி ரொம்ப வந்து இதுவா வந்திருக்காங்க. அதனால வந்து வேணும்னே அவங்கள வெறுப்பேத்துறாங்க. இந்த கேம் பிக் பாஸோட ஐடியல் ஃபார்முலாவே என்னன்னா, பீப்பிள் லிவ் டுகெதர் இன் அ ஹவுஸ் வித் நோ பேசிக் அம்யூனிட்டீஸ் வேர் தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர் and then when conflicts arises they have to sit down and resolve the conflicts. Is she communicating with everyone? Number one, no. Is she getting conflicting? Is she resolving any conflicts? Number two, no. Is she trying to mingle with people and like get move on? இது கேம்ஸ் வந்தா மட்டும் உள்ள இன்வால்வ் ஆகி நான் பாயிண்ட் வாங்கணும், நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு வரவங்க அது மட்டும் எப்படி நியாயமா வரும்னு எனக்கு தெரியல. ஸோ கேரிங் ஆன் வித் தட் ஐம் ஜஸ்ட் கோயிங். நான் இதுல மியூட் போறேன், நீங்க பேசுங்க. யாஹ்! ஓகே, ஓகே. ஐயய்யோ! இவங்க யார ஃபாலோ பண்றாங்க? நான் வாட் டிட் ஐ மிஸ்ன்ட்டு தான் எனக்கு தோணுது. புரியல, புரியல. யார ஃபாலோ ஹனியா? நான் எல்லாரையும் பார்ப்பேன் காயத்ரி. நான் எல்லாரையும் பார்ப்பேன். இல்ல, என் கண்ல அந்த ட்வீட் மாட்டலையே! இல்லன்னா நான் கமெண்ட்ஸ்ல போய் ஏதாச்சும் இது இந்த பண்ணியிருப்பேன். என்ன இல்ல, நிறைய இல்ல. பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு நான் செட் யாரும் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். அவங்க அப்படியா? ட்வீட் எல்லாமே இப்ப சாண்ட்ராவுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்க கேம் ஏதாவது பண்ணாங்க சொல்லுங்கன்னா, ஓ! எனக்கு புரிஞ்சிடுத்து. எந்த கும்பல்ன்ட்டு. தேங்க் யூ ஹேமாக்கா. அத வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா வந்து சாண்ட்ரா வந்துட்டு அப்பாவை இறந்து விட்டார். சாண்ட்ராவின் ஆக்சுவலி டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு, இதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து பிரஜின லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போதே தெரியும்யா. கேம் ஷோல எதுக்குய்யா இழுட்டு வந்தீங்க? அப்ப வந்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இவங்க எல்லா பண்ற செயல்களையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாரி போடுறாங்க. முடியலடா சாமின்ற மாரி இருந்துச்சு எனக்கு. அமித்தோட கேவிபி இன்னைக்கு இருந்தது. சாண்ட்ராவோட முடிஞ்சதா? நான் மிஸ் பண்ணிட்டேனா? அத கேட்கிறேன். புரியல. கடந்து வந்த பாதைய அமித் இன்னைக்கு ஆமா, அவர் பேசினார் இல்லையா? பேசுனாரு. நான் கேட்கல. அப்ப ஸ்டேஜ்ல இருந்தோம். இல்ல, இல்ல. சாண்ட்ரா முடிச்சுட்டாங்களா இல்ல, கேட்கிறேன். இல்ல. அவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அவங்க பண்ணல. ஓகே, ஓகே. ஏங்க சாண்ட்ரா தான் டெய்லியும் சொல்றாங்களே கடந்து வந்த பாதைய. புதுசா சொல்லணுமா தனியா? நம்ம இன்னொன்னு தெரியுமா? ஆக்சுவலி மறைமுகமா அவங்க ஒரு இரிட்டேட்டிங் கேம நம்மளுமே பேசுறோம். நம்மளுமே போஸ்ட் போடுறோம். இதுதான் அவங்களோட கேமு. அத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்காம நம்ம திட்டுறேன்ற பேர்ல கூட நம்ம அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நல்லா இல்ல, கவனிங்க. இல்ல. ஹேமா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அவங்க ஜோ கேமு அவங்க மட்டும் ஆடல. பிபி டீமும் சேர்ந்து அவங்க கூட ஆடுறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாரம் அவங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் குடுத்தாங்களா? செகண்ட் வாரம் அந்த சபரியோட இதுல வந்து ஜட்ஜா இருந்து அவங்க வீக்கெண்ட்ல ஒரு பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யையும் விஜேஎஸ் நம்பி அத அப்படியே அடுத்த வாரத்துக்கு கொண்டு போவாங்க. திரும்ப அடுத்த வாரமும் ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அத அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த பால் ஊத்துற மேட்டர் கூட இவங்க வாயில வந்திருக்கும். அதே மாரி அந்த சபரி இஷ்யூ அப்போ இவங்களும் ஏன் அந்த பொண்ண சும்மா விட்டு அடிச்சு மூஞ்ச உடைக்க வேண்டியது தானே, அந்த மாரி ஒரு மேன்ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாத்தையுமே பிபி டீம் வந்து வேணுன்ட்டே அட்ரஸ் பண்ணல. ஆனா மத்த எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாங்க. அது சம்மந்தப்பட்ட கேஸ்ல மத்தத அட்ரஸ் பண்றாங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் அப்படியே அந்த ஒரு நல்ல ஃபேஸ் வச்சுக்கிட்டு, பாவமான ஃபேஸ் வச்சுக்கிட்டு, "ஐயோ! நீங்க பயந்துட்டீங்கல்ல சாண்ட்ரா, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல சாண்ட்ரா, உங்களுக்கு தெரியலையா சாண்ட்ரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பிபி டீமும் அவங்களோட சேர்ந்து சேர்ந்து விளையாண்டு அவங்கள இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ அவங்க கிட்ட இந்த வீக் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கொஸ்டின் பண்றதுக்கே பயப்படுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி சொல்லிட்டோம்னா, இது இப்படி தப்பா போயிடுமோ? அது அப்படி தப்பா போயிடுமோன்ட்டு. இப்ப ரொம்ப ஓவர் டூவா போனதுனால தான், கனி இன்னைக்கு எப்படியோ கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா, கனிக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே கான்ஃப்ளிக்ட் 2 நாள் முன்னாடி வந்துச்சு. அது உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப வெடிச்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன், இன்னும் இந்த கான்ஃப்ளிக்ட் நல்லா போச்சுன்னா, கனிக்கு பிளஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ராக்கு புஷ் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். பட் இன்னும் கான்ஃப்ளிக்ட் வெடிக்கல. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகும். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் விட்றோம். ஏற்கனவே இந்த டாஸ்க் ஒரு அளவும் பண்றது இல்ல. நீங்க உட்காந்து புரண்டு பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நாளைக்கு எப்படியும் பேசுவாங்க. ஏதாவது வெடிக்குதா? இல்ல வினோத் தான் தலைவரு. லிவிங் ரூம்ல ஏன்னா இன்னைக்கே லிவிங் ரூம்ல வச்சு ஏதோ அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நேத்தோ இன்னைக்கோ. ஓகே. அந்த மாரி அட்ரஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நல்லா பூம் ஆகி வெடிக்கும்.
பட் அதுல அவங்க ஏதாவது அனுதாப ஓட்டு வாங்கிட கூடாது சாண்ட்ரா. அத மட்டும் நான் வேண்டிக்கிறேன். அது ஓட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இருங்க வரேன். ஜோ ப்ரோ ஜோ ப்ரோ இருக்கீங்களா? இருக்காருங்க. சொல்லுங்க. சாண்ட்ராவோட கேம நீங்க எப்படி பார்க்குறீங்க? சாண்ட்ரா கேமா? அதான் அப்படித்தான் சொல்லணும். சார் அவங்க இல்ல, கேமர் சார். இப்ப இல்ல. விளையாடுறது ஃபுல்லா கேமு. அவங்க வந்து நடிக்கல. இன்பா காண்டாயிட்டாங்க கேம்னு சொன்னோனே. சாரி ப்ரோ. இல்லங்க. அது கேமே இல்லங்க. அது வந்து 2டே எக்ஸ்ட்ரீம் தான். ஒண்ணு நான் வந்து எல்லா வேலையும் பண்ணி என் மேல வெறுப்ப சம்பாரிச்சு நான் வீட்ட விட்டு வெளில போணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இப்படி ஆடுனா வீட்டுக்குள்ள என்ன வச்சுப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. பட் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கனி மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க பாத்தீங்களா? எல்லாரும் தான் பாட்டு அது தேவையில்லாத அக்யூசேஷன். அது பாட்டு எல்லாரும் தான் பாடுனாங்க. குழந்தை பாட்டு எல்லா பாட்டுமே பாடுனாங்க. தமிழு, ஹிந்தி, இங்க எல்லாம் மலையாளம் எல்லாம் பாடும்போது, டீமே வந்து சொன்னாங்க, பிறமொழி பாடல்கள் பாடாதீங்கன்ட்டு. அதுல வந்துட்டு சின்ன குழந்தைங்க பாட்டும் பாடுனாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி கூட பாடுனாய்ங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு. ஆனா இந்த அம்மா கரெக்ட்டா எத பிக் பண்ணி கொண்டு வருது பாத்தீங்களா? என் குழந்தை நீ எமோஷனலா வந்து என் குழந்தைய இது பண்ற மாரி இருக்கு. இவங்க இந்த கேம் இதுக்கும் முட்டு குடுக்குறாங்க. புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த இந்த இது என்ன தோணுது ப்ரோ? கனி மேல வச்சது. அது 1 ஹவர்ல கூட வந்துச்சு. தேவையில்லாத வேலைங்க. தேவையில்லாத வேலை. அது வேணும்னே பண்ணதுதான். கனியும், சபரி இவங்களுக்கு பிடிக்கலங்க. அது பிடிக்கலன்னா ஸோ கேம்ல அதுக்கு அவங்க காமிக்க வேண்டியது தானே ப்ரோ? அவங்க எப்படியாவது பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்கள. பட் இந்த டீம் வந்துட்டு அவங்க இன்னைக்கு சபரி கிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு? பாத்தீங்களா சார்? என்னங்க? இன்னைக்கு சபரி கிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு. பாக்கலங்க. சபரி வந்து எல்லாத்தையும் 24/7 போயிட்டு பாக்கல. ஆனா அவங்கள பத்தி ஆனா உங்க கொஞ்சம் வீடியோல பேசிட்டு சபரிய சொல்லிட்டு இருப்பான். பத்தி வியானா சொன்னத நாங்க பார்த்தோம் ப்ரோ. என்ன ப்ரோ புசுக்குன்னு உடைச்சு விட்டுருச்சு அது. அந்த புள்ள வியானா. நானாங்க இழுத்து விட்டேன். இல்ல நான் ஏதோ ஒண்ணும் இல்ல கேட்டா, முன்னாடி கேட்ட முன்னாடி கேள்விக்கு கேட்ட பின்னாடி கொஸ்டினுக்கு போய் ஆன்சர். பின்னாடி வந்து சபரி எழுதி விட்டு போகுது அது. ஓகே அப்படின்னு எடுத்து போட்டேன். அந்த டீம் கழுவி ஊத்திக்கிறதுக்கு ஃபுல்லா வியானாவ வெளியே வந்துட்டு. இல்ல ஜஸ்ட் வியானாவோட ஒரு இன்டர்வியூ எப்படி தெரியுமா இருக்கு மிஸ்டர் ஜோ? எப்படி தெரியுமா இருக்கு அது பாக்குறதுக்கு? பொறாமையோட உச்ச கட்டத்துல ஒரு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு கொடுக்குதே தவிர இட்ஸ் நாட் லைக் இன்டர்வியூ அட் ஆல். ரைட்டு. ஓகே. பட் என்னோட கொஸ்டின்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வேலிடா இருக்கு. பட் அந்த பொண்ணு வந்து அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு நீங்க கவனிச்சீங்களா? சைக்கலாஜிக்கலா யூ நோட்டீஸ் ஹர். அவங்களுக்கு வந்து இல்ல எப்படி அதான் இருக்குன்னா, சொல்றேன். இல்ல இஸ் எனிவேர் ஷீஸ் இல்ல அவங்க வந்து ஃப்ரெண்டு அப்படின்லாம் வந்து சுபிக்ஷா ஃபீல் பண்றாங்க. இஸ் ஷி வேலிடேட்டிங் சுபிக்ஷா எனிவேர்? அதுதான் சொல்றேனே. அவங்கள எப்படி வந்து அவங்க அத காப்பாத்திக்கலாம். ஆ ஷி இஸ் ட்ரைங் டு ஒயிட் வாஷ் ஹெர்செல்ஃப் லைக். பேசாம வாஷிங் மிஷின் அவ்வளவுதான். குள்ள போய் படுத்துக்க சொல்லுங்க சார் அந்த அம்மாவை. அவ்வளவுதான். அவர் இத நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. வாஷிங் மிஷின் தெரியல சார், ரொம்ப விகரஸா பேசுறேன் வர சாரி. இல்ல. ஓகே. இந்த ஷோ பார்த்துட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் உக்கிரமா இருக்காங்க ப்ரோ. எனக்கு அதுதான் சிரிப்பு வருது. அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்றாங்கன்னா, வெளியில இருக்கவங்க ஆளாளுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிருக்காங்க. ஹேமா லிவிங் ரூம்ல கூப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரையும். ஏன்னா இந்நேரத்துக்கு அதான் லைவ்ல கனி இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு. அப்படி சொல்லுங்க. எங்க ஊர்ல லிவிங் ரூம்னா ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் பதறிட்டேங்க ஒரு செகண்ட்ல. எங்க ஊர்ல லிவிங் ரூம்னா ஹால் ப்ரோ. அங்கதான் உட்காந்து படுக்கிறோம், தூங்குறோம், சாப்பிடுவோம். டைனிங் டேபிள் காது இருந்தாலும். கேட்கவும் ஏமா இல்ல. அதுக்கும் விக்ரம் தான் காரணம். விக்ரம் சொல்லிருப்பாரு, நீங்க இன்னைக்கு அவங்கள தூங்கவே விடக்கூடாது, நீங்க அது என்னன்னு கேட்டே ஆகணும். சாரிங்க. இருந்துச்சு போல. வியானா இன்டர்வியூ ஓகேவா இல்லையா? சூப்பர் ப்ரோ. எக்ஸலென்ட். ஓகே தான். ஐ லைக்ட் இட். என்ன கொஸ்டின்ஸ் டுமாரோ நல்லா மார்னிங் இருந்துச்சு பேசுவாங்க சார். சார். பட் சொல்றோம் சார். நீங்க அகைன் ஆன்சர்ஸ் வந்து அவங்க சொல்றதாங்க. ஆன்சர்ஸ் நல்லா இருக்கணும்னா அது எப்படின்றது எனக்கு தெரியல. கரெக்ட். பட் கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கேட்டுட்டோமா அவ்வளவுதான். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு கேட்டுட்டோமா, தே ஷுட் நோ இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான். ரம்யாக்கு ஆனா வந்து ஆனா ஓப்பனா சாரி சொல்லணும்னா போன சீசன்ல நான் அடிச்ச மாதிரி இந்த சீசன்ல என்னால பண்ண முடியல. அது ஏன்னா போன சீசன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட்ஸ்ல வந்துரும்.
இப்ப எனக்கு 3, 4 நடக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் 2ல வர்றவங்க என்னை போல பண்ணிடுறாங்க. அதனால என் ஸ்லாட் போகும்போது கண்ணீரும் கம்பளியுமா இருக்காங்க. அழுகுறவங்கள அடிக்க முடியல என்னால. மெயின் ஹவுஸ் இன்டர்வியூல பாத்தீங்களா வியானா? ரம்யாவோட இன்டர்வியூல லாட் ஆஃப் இன்சைட்ஸ் இருந்தது ரம்யாக்கு. ஆனா வியானாவோட இதுல வந்து அந்த இன்சைட்ஸ் வந்து இருக்கிற மாரி தெரியல. இல்ல ரம்யாவோட இன்டர்வியூல ரம்யா வந்து ரொம்ப தெளிவான பொண்ணு. வீட்டுக்குள்ள காட்டல. ஓகேவா? ஆனா நெறைய கன்டென்ட்ட உளறிட்டாங்க. ஆனா வியானா இன்டர்வியூல அவங்கள கிளாரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யா. ரம்யா இன்டர்வியூல மத்தவங்க மேல வச்ச அக்யூசேஷன ரம்யா கிளியர் பண்ற மாரி இருந்துச்சு. இங்க அவங்க மேல வச்ச அக்யூசேஷன வியானா கிளியர் பண்ற மாரி இருந்துச்சு. கரெக்ட்? ஆமாமா. அதான் டிஃபரன்ஸ். லைவ்ல என்ன போகுதா? ஜோ ப்ரோ, வியானா இன்டர்வியூல வியானா எப்பயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா? உள்ள வந்ததுல இருந்து வெளிய போற வரைக்கும் இன்டர்வியூ முடியிற வரைக்கும். அவங்க அப்படிதாங்க இருக்காங்க. ஓகே, ஓகே. ஆக்சுவலா இல்ல எனக்கு அதான் தெரிஞ்ச வியானா இப்படிதாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச வியானாவும் இப்படிதான். இல்ல ப்ரோ, இங்க இப்ப சாண்ட்ரா வந்துட்டு நீங்க பார்த்தீங்களா? டெய்லி லாஸ்ட் 3 டேஸ் வந்துட்டு எவ்வளோ கன்டென்ட் ஒரு டாஸ்க்க தூக்கி உள்ள போட்டுருக்கலாம். போடாம இந்த எடிட்டர் டீம் வந்துட்டு சாண்ட்ராவுக்கே இது பண்ற மாரி இல்லையா? விஜய் டிவில வந்து ஃபுல்லா சாண்ட்ராவோடது தான் வருது. ம். இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க? நான் சாண்ட்ராவ வின்னர் ஆக்க போறோம். இந்த வாரம் சாண்ட்ரா வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. என்ன ப்ரோ தேங்க்ஸ் பி டு காட். இல் அ அவ் இல்ல ப்ரோ. அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் 3 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழந்தையெல்லாம் வருவாங்க. பிரஜின்லாம் உள்ள வருவான்ட்டு நாங்க ஒரு யோசனை வச்சிருந்தா, நீங்க என்ன பொசுக்குன்ட்டு இது பண்ணிட்டீங்க. பாருங்க இந்த வாரம். பட் ஓட் சார் பேங்க் அத இருக்குல்ல விடுங்க ப்ரோ சார். அவங்களுக்கு. ஓட் இந்த பேங்க் இருக்குல்ல. ஒரே ஒரு பிபிடி செகண்ட். நீட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஓட் பேங்க் இருக்குல்ல ப்ரோ சாண்ட்ராவுக்கானா? இருக்கா? ஆமா இருக்கு. நான் இங்க நெறைய நீங்க பார்க்கலையா? ஒரு ட்வீட் மட்டும் போட்டு பாருங்க. சாண்ட்ரா பண்ணது இன்னைக்கு வந்து ரைட் தானே. கன்னிக்கிட்ட பண்ண விஷயங்கள் தப்புன்னு மட்டும் ஒரு ட்வீட் மட்டும் போடுங்க. உங்களுக்கு அப்ப தெரியும். இல்லங்க. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது? தேர் இஸ் அ ஹேட்ரட் அகைன்ஸ்ட் கனி அண்ட் விக்ரமுங்க. ஆ புரிஞ்சிருச்சு. ஓகே. இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த மாரி இருக்கு. அது இங்க ஃபுல்லாவே ஒரு பாலிடிக்ஸ் வெளில நடக்குது. எஸ். ஏன்னா இவங்களோட வெறுப்பா ஹேட்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓட் போட்டு அவங்கள ஓட் பேங்க்க கூட்டி விடுறாங்க. அதுல ஆமா, ஆப்வியஸா அது தெரியுது. ஆமா. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க அது மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். ஓகே. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். ம். சொல்லுங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். சொல்லுங்க. அதான் சார் இப்ப அது கனிக்கும், சபரிக்கும் ஹேட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன சார் பண்ணாங்க? எனக்கு நிஜமாலே யோசிச்சு பார்த்தேன். யாருங்க? அவங்களே மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிக்சர் யாருங்க? சாப்பிடுறவங்களுக்கு எதுக்கு இப்படி அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. இல்ல ஹேட்டர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா சார்? அவங்கள சொல்றேன் சார். இல்ல கனிக்கா? இல்ல ஏன்னா கனிக்கு இப்ப ஏன் ஏதாவது ஒரு ஹேட்டர்ஸ்? இல்ல கனிக்கும், சபரிக்கும், விக்கல்ஸுக்கும் ஏன் ஹேட்டர்ஸ்ன்னு கேக்குறீங்களா? இல்ல எப்படி கேக்குறீங்க? இல்ல சார் விக்கல்ஸ் கூட விட்டுருங்க. விக்கல்ஸ் கூட அது ஒரு மார்க்கிங் அப்படி இப்படின்னு ஓகே. ஒரு சோ மாரி கனி, பண்ணியிருக்காரு. சபரிக்கு இந்த ஏன் கனியும், ஹேட்டர்ஸ் சபரியும் அப்படின்னு எல்லாம் அந்த கேக்குறீங்க? அளவுக்கு பண்ணது. இது ஆமா சார். இல்ல. ப்ரோ இவர் கேட்கிறது வந்து சோசியல் மீடியா அவங்க உள்ள அந்த அளவுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணல. ஓகேயா? ஆனா அவங்க ஒரு ம். நார்மலா ஒரு ஜென்யூனா சில இடங்கள்ல பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறாங்க. டாஸ்க்ன்னு வந்தா பண்றாங்க. பட் ரொம்ப பெரிய அளவு இல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இவ்ளோ ஹேட்டர்ஸ் இருக்கணும்? அந்த மாரி கேட்க வர்றாரு கொஸ்டின். இவ்ளோ ஹேட் இல்ல எதுக்கு இருக்கணும்? அதுதான் சொல்றேன்ல. அதாவது இவங்க வந்து ஒரு நான் டாக்ஸிக் கும்பலா இருக்காங்க. இவங்க இப்படி இருந்து ஒரு ஒரு குரூப்ப வச்சு இவங்க ஒரு கேம ப்ளே பண்றதுனால மத்தவங்களுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கு. மத்தவங்க ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. ஆ மத்தவங்க ஏதாவது சின்னதா பண்ணா கூட அது பெருசா ஆக்கப்படுது இவங்களால. அப்படின்ற காண்டு மத்த ஃபேன்ஸ்க்கு இருக்கு. புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது? புரியுது ப்ரோ. அதாவது ஆக்சுவலி கண்டிப்பா. கனிய டச் பண்ணா ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. ஒரு 5 பேருக்கு சேர்ந்து அடிக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு புடிச்சவங்கள. எஸ். 100% அதேதான் ப்ரோ. எஸ். அந்த ஃபேன்ஸுக்கு. இது புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஏன்னா, நாங்க வந்து எவ்ளோ டாக்ஸிக் கோரா வேணா நாங்க ப்ளே பண்ணுவோம். டாக்ஸிக்கே இல்லாத ஒரு இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடந்துச்சு. கரெக்ட்டா? பார்வதி டீம். எஸ். யாரெல்லாம்?
பார்வதி டீம் வந்து கனி, பார்வதி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பேர் வந்து இங்க உள்ள பார்வதியும் பார்வதியும் கமருதீன் கமருதீனும் ஆதிரி. உள்ள டான்ஸ் ஆடுறாங்க. வெளியில ஆதிரையும் கனியும் கண்டுபிடிக்கிறாங்க. பாக்குறாங்க. கரெக்டா? எஸ். கரெக்டா? ஆமா ப்ரோ. இங்க ஒரு கையில தாளம் வருமா? வராது. டீமா இருக்கும்போது 2 பேருமே ஆமா. டீமா இருக்கும்போது 2 பேருமே இன்டெலிஜென்ட்டா இருந்தா தான் அந்த கேம் வின் பண்ண முடியும். கரெக்ட்டா? 100% ஆப்வியஸா. இதுல யாராவது ஒரு ஆள் இன்டெலிஜென்ட்டா இல்லனாலும் இந்த கேம் பண்ண முடியாது. எஸ். எக்ஸா இதுல மாற்று கருத்து இருக்கா? எக்ஸாம்பிள் கானா வினோத் டீம். ஆமா. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல ஓகேவா? இன்னைக்கு சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, பார்வதி சூப்பர், பார்வதி டேலண்ட்டு, பார்வதி கமருதீன் வந்து இத 15 நிமிஷத்துல இந்த கேமையே முடிச்சுட்டாங்க. அப்படின்னு வந்துச்சே தவிர, கனி அவர்களுக்கும், ஆதிரைக்கும் யாராவது கிரெடிட்ஸ் குடுத்து பார்த்தீங்க? நாங்க பண்ணோம் ப்ரோ. ஆனா நாங்க எங்கதெல்லாம் அவ்வளோ ரீச் ஆகாது. நாங்க 4 பேருக்குமே ஈக்குவலா சொன்னேன் நானு. இல்ல. அது கரெக்ட். பட் பொதுவான ஒரு இது சொல்றேன். ஒரு மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் சொல்லுங்க. இல்ல சார். கனி ஃபேன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல. அந்த அளவுக்கு வேற எங்கேயும் டிவில பார்க்கல. இல்லங்க. இல்ல. மெஜாரிட்டி சொல்றாரு. இப்ப ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் பீப்பிள் மட்டும் தான் டீம் ஒர்க்ல இது வின் பண்ணுச்சு. கனி ஃபேன்ஸ் கனிக்கு சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. நெறைய பேர் வந்து பார்வதி மட்டும் கனி தான் பண்ணாங்க. ஃபேன்ஸ் கனினால தான் வின்னுன்றாங்க. எஸ். ஓகேவா? பார்வதி ஃபேன்ஸ் பார்வதி ஃபேன்ஸ் பார்வதி தான் இதோட ரெக்கார்ட் பிரேக்கர்ன்றாங்க. அப்ப ஆதிரை என்ன தக்காளி தொக்கா? அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வரும். இட்ஸ் டீம் கேம் ப்ரோ. 4 பேருமே இட்ஸ் இது. டீம் எஃபர்ட். ஆனா எஃபர்ட். டீம் எஃபர்ட்ன்ற பேரு எங்கேயுமே நான் பார்க்கல. அதுதான் ப்ரோ. இங்க இங்க ஒரு கேம் போகுதுல்ல. சோசியல் மீடியால ஒரு கேம் போகுது தெரியுமா? அதத்தான் சொல்றேன். அதாவது இப்ப வீட்டுக்குள்ள ஆடும் கேமை விட சோசியல் மீடியா கேம்னால தான் இந்த கேம் இன்னும் ஸ்பாயில் படப்படுது. நம்ம உள்ள இருக்கிறவன கேம் ஸ்பாயிலர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவல் கேம் ஸ்பாயிலர் நாம தான். அப்படின்றத சார் இன்னொரு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த டாஸ்க்ல அந்த ஒரு பாட்டு வச்சாங்கல்ல, பாருக்கு புடிச்ச பாட்டு. டெய்லியும் பாடிட்டு இருக்கிற பாட்டு, டெய்லியும் ஆடிட்டு இருக்கிற பாட்டு. அது எந்த அர்த்தத்துல அவங்க வச்சிருப்பாங்க? எனக்கு உண்மையிலேயே புரியல. அந்த ஓகே. அந்த ஒரு பாட்டு சொன்னீங்கன்னா, வினோதுக்கும் வினோத் டெய்லியும் பாடின பாட்ட தான் வச்சாங்க. நெறைய வாட்டி பாடுற பாட்டு தான் வச்சாங்க. அப்ப அத என்ன சொல்லலாம்? இப்ப உங்க தாட் டைரக்ட்டா அத விட இது கொஞ்சம் நல்லா ஃபைன் பண்ற மாரி ஒரு பாட்டு சார். அதனால அது உங்க தாட். அததான் சொல்றேன். அது உங்க தாட். ஓகேவா? விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து கஷ்டமான பாட்டு தான் இருந்துச்சு. கம்பேரிவேட்லி. ஓகே. ஆனா டீம் டம்மு. எஃப்ஜே இருக்காரு. தலைவன். வேற லெவல் அவரு. அவரு 1 மணி நேரம் ஆட விடணும்னு நெனச்சாரு. ஆட விட்டாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். இதுல தான் சார் சபரி சூப்பரா ஜெயிச்சிருக்கலாம். நல்லா எல்லா பாடியும் டக்கு கண்டுபிடிச்சிருவான். ஆனா போய் உட்கார்ந்துருந்தான். அதத்தான் நான் கேக்குறேன். அவர்தாங்க ஒதுங்குனாரு. சபரி தான் ஒதுங்குனாரு. சரி நீங்களே அதத்தான் நான் கேக்குறேன். அதனால தான் எனக்கு சபரி வந்து டாப் பிளேயர் டைட்டில் வின்னர்ன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. when he is capable, when he is talented, he can able to show his potential னா why is hiding it? இன்னும் எவ்வளவு நாள் ஹைட் பண்ணுவீங்க? 100 நாள் ஹைட் பண்ணிட்டு லாஸ்ட் 5 டேஸ் எஃபர்ட்ட போட்டுட்டு நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு சபரி நினைக்கிறாரான்ற ஒரு டவுட் வருதுல்ல. ப்ரோ இதுக்கு மேல ஓபனா பாவாரா சபரி? கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. இல்லங்க. அவங்க அவங்களுடைய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை நான் பாக்குறேன். கரெக்ட் தான். ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கு அடுத்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே. ஏங்க அவர் நல்லவருங்க. ஓகேங்க. அவர் நல்லவர். அவர் நான் டாக்ஸிக். ரொம்ப ஒரு மனிதநேயம் உடையவர். ஓகே. அவர் வெளியில வந்தோனே என் வீட்டு தெருமுனையில ஒரு செல வச்சிடுறேன். அவரை வச்சு ஓபன் பண்ணிடுறேன். வேற? கனிக்கும் இதை பண்ணிடலாம். வேற? பட் கேம் பெர்ஸ்பெக்ஷன் என்ன? நான் ஒத்துக்கிறேன். நான் சீரியஸாவே ஒத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் நான் டாக்ஸிசிட்டி பீப்பிள். நான் ஒத்துக்கிறேன். கேம் கிடையாது. பட் கன்டென்ட். ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதே சோசியல் மீடியா கேம் தான். டாக்ஸிக் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால பார்க்க முடியல. ஆனா அதர் சைடுல வந்துட்டு கேம் ப்ளே பண்ணனாலும், அவங்களோட சில விஷயங்களால நான் அட்ராக்ட் பண்ணப்படுறேன். நான் அப்படித்தான் டிஎல்ல பார்த்தேன். கனியோட சில செயல்பாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு. சபரி எதுவுமே பண்ண வேணாம். அவன் நல்லவனா இருக்கான். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவனுக்கு ஓட் போடுறேன். எனக்கு டாக்ஸிக் வந்து நெகட்டிவா நான் போக விரும்பல. இப்படித்தான் போகுது. அதுதாங்க. இல்ல, இப்படித்தான் போகுது. அதுதான் நான் சொல்றேன். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, டாக்ஸிசிட்டி, நெகட்டிவ் 2 ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப 0 இஸ் பெட்டர் தேன் நெகட்டிவ் நீ நினைக்கிறது ஓகே தான். ஆனா இங்க +1ன்னு எவனுமே இல்லையா?
நீங்க 0ன்னு எப்போ வரீங்க? எல்லாரும் 0வா இருக்கும்போது 0 இஸ் பெட்டர் தேன் டாக்ஸிசிட்டின்னு சொல்றது கரெக்ட். பட் +1க்கு யாருமே இல்லன்னா, அப்ப யாருக்குமே டைட்டில் வின்னர் தராதீங்க. அந்த காச கொண்டு போய் 10 குழந்தைகள படிக்க வைங்கன்றேன் நான். கரெக்ட் தானே? ஆமா. கரெக்ட் ப்ரோ. 100% கரெக்ட். 10 குழந்தை 100 ஒரு 20, 30 பசங்களாச்சும் படிச்சு அவங்க நீங்க லைஃப் அவங்க அனௌன்ஸ் ஃபேமிலி பண்ணுங்க. நீங்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. யாருமே வின்னர் கிடையாது. இந்த இந்த கேம்ல மக்களுக்கு வந்து யாரையும் வின்னர் ஆக்க வேணாம். அப்படின்ற காரணத்தினால நாங்க அந்த காச நல்ல விஷயத்துக்கு குடுக்குறோம்னு சொன்னீங்கன்னா, டிஆர்பிங்க. பிக் பாஸ் தமிழ் வந்து இந்தியா ஃபுல்லா பேசப்படும். ஆக்சுவலா இவங்க யாருமே அவங்க வாங்குன சம்பளத்துக்கே டிசர்விங் இல்லன்னு நான் சொல்றேன். நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அந்த சம்பளத்த வேணா அவங்க இருந்ததுக்கு வச்சு எடுத்துட்டு போட்டோம். பட் வின்னிங் மனி அது எப்படி நியாயமாகும்? கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ப்ரோ. பட் 100% கரெக்ட். இந்த டீம் சார் ஒண்ணே ஒண்ணு இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன் சார். இது 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 பிபி இது டீமுமே இன்னைக்கு நம்ம வந்து பேசுறோம். சம்பளத்தோட இல்ல போயிடணும். இது இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த குரூப்ல ஒரு 50 பேர் இருக்கோம். 50 பேர் பேசுவோமா? இந்த 50 வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேரா மாறினா மட்டும்தான் சேனலுக்கு இது காதுக்கு போகும். ம். இதுதான் ரியாலிட்டி. இல்லன்னா ப்ரோ 105 நாள் பார்த்துட்டு ஏதோ கண்டிப்பா ஒரு பேசணும் ப்ரோ. ஆட்களுக்கு ஒண்ணு டாக்ஸிசிட்டி குடுப்பாங்க, இல்ல 0 குடுப்பாங்க. நாம அவங்கள ஹீரோவா கொண்டாடிட்டு போ வேண்டியதுதான். யா ஓகே. இல்ல டாக்ஸிக்கு குடுத்தா, அவங்க அந்த பக்கம் என்ன சொல்றாங்க, அந்த டீம் வந்துட்டு பார்வதி வந்துட்டு அவ்ளோ ப்ளே பண்ணிட்டா, அவளுக்கு இல்லாம மிச்சம் யாருக்குமே குடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் இது பண்றாங்க. புரியல. இந்த கேம் எத நோக்கி போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஒரு கதையில ஹீரோவும் இருப்பாங்க, வில்லனும் இருப்பாங்க. வில்லன் சுத்தி ஒரு 10 பேர் இருப்பான். ஹீரோவ சுத்தி 10 பேர் இருப்பான். கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. இந்தா. அந்த வில்லனுக்கு பின்னாடி இருக்கிற 10 பேருக்கும் அந்த வில்லன் ஹீரோ. எஸ். ஆப்வியஸா. அத ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. அந்த ம். டாக்ஸிசிட்டி தாட்டே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அவங்க தான் ஹீரோ. அப்ப ஏன் ப்ரோ அந்த அசீம் ஹீரோக்கும் சீசன்ல வில்லனுக்கும் அசீம் குடுத்தாங்கன்ட்டு இந்த கொஸ்டின் வருதுல்ல? அதுதாங்க ஹீரோக்கும் வில்லனுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஓகே. நம்மளுக்கு தெரியுது. அந்த டீம்கார பயவலிகளுக்கும் தெரியாம தானே ப்ரோ அசீம் சீசன்ல குடுத்தாய்ங்க. 1 குடுத்தது தானே மினிட். ரெக்ரெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தானே ரெக்ரெட் பண்ணி மாயா குடுக்க கூடாதுன்னு நின்னாங்க. எல்லாம் மாயாவுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு பார்வதிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதான். நான் 1 மினிட் இன்டரப்ட் ஐயோ! பண்ணிக்கிறேன். மாயா ஃபேன் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல நான் ஐயோ! அத பத்தி கேட்கல. ஐயோ! ஹலோ ஹலோ the subscriber you are reaching is not reachable. நான் அத பத்தி பேசவே வரல. அது முடிஞ்சு போன சீசனு. நான் வேற ம். ஒரு விஷயத்த பத்தி பேச வந்தேன். கண்டஸ்டன்ட்ஸ் கூட என்ன ஈக்குவலாவா ட்ரீட் பண்றாங்க அவங்க? அத சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் தான தர்மம்லாம் பண்ணலாம். கூப்பிட்டு உட்கார வச்சு, சேச்சிய உட்கார வச்சு எதுக்கு அந்த சோப்பு போட்டாங்க? எல்லா எல்லா இது முன்னாடியும் வாட் இஸ் தட் கால்டு? எல்லா டாஸ்க் முன்னாடியும் சேச்சி வந்து வீக்கெண்டா? சும்மா இருங்க ஒரு நிமிஷம். எல்லா டாஸ்க்குக்கு முன்னாடியும் சேச்சி முன்னாடி போய் உள்ள உட்காந்து ரூம்ல, எங்க அப்பா செத்துட்டாங்க. அதுலேருந்து என்னால மீண்டு வர முடியல. இதுலேருந்து என்னால விளையாட முடியல. உடனே வந்து பிக் பாஸ் வந்து உட்காந்து தடவி குடுத்து, "நீ வந்து விளையாடணும் பாப்பா நீ" அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்கும் செஞ்சாரா அவரு? இல்லங்க. இன்னைக்கு சாண்ட்ரா உள்ள போனாங்க. சாண்ட்ராக்கு செஞ்சாங்க. அரோரா உள்ள போனாங்க. அரோராக்கு செஞ்சாங்க. இப்ப நம்ம There were செஞ்சாங்க, many people செய்யலன்றத there were விட many people that were down இல்ல. எல்லாருக்குமா அந்த மாரி என்கரேஜ்மென்ட் குடுத்தாங்க? இல்ல the many people doesn't want பிபி கன்சோலிங்ல. பிபி கன்சோல் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து டம்மியா காட்டிக்கல. They are சாண்ட்ரா scared. வந்து No, they are அதான் scared. Some of them are very scared. கரெக்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். சில பேர் வந்து அவங்கள அந்த அனுதாப ஓட்ட வேணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் அது வேணாம்னு நினைக்கிறாங்க. இங்க யாரும் எல்கேஜி குழந்தை இல்ல. வீட்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுகுறதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப இது ஒரு ஷோ. வெளியில போனா அவங்க ஹஸ்பண்ட் இருக்க போறாரு. ஏன் உங்க ஹஸ்பண்ட் ஷூட்டிங்காக வெளியில போனதே கிடையாதா? இது சொல்லியாச்சு ப்ரோ. நாங்க நேத்து மேப் கூட எடுத்து எனக்கு டிஎம் பண்ணிட்டாங்க. 12 கிலோமீட்டர்ல தான் இருக்காப்லயாம். ரொம்ப கொஞ்சம் இது பண்ணா கூட வந்துட்டு ஷோ டெய்லி பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இல்ல. முதற்கொண்டு வச்சிருப்பாரு அவரு. அதான் சொல்றேன். சரி எல்லாருமே எல்லா இன்னைக்கு எஃப்ஜே அழகா கேட்டிருப்பானே. அப்ப என்ன அவங்க ம். என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? விஜய் சேதுபதி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஒருத்தர், ரைட் ஹேண்ட்ல ஒருத்தர் கூட்டு போறதுக்கு அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம்னு கேட்டான். கிச்சன்ல உட்கார்ந்து. ஆமா, ஆமா. அவங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே 2 பேரும் ஒரு ஆள் வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியாதா? ஒரே ஒரு செகண்ட். ரியா இருக்கீங்களா ரியா? ஹாய் ஹேமா, ஹாய். பேசுமா பேசுமா. ஹாய் தங்கச்சி. ஹாய் ப்ரோ.
சொல்லுமா. ரொம்ப ஆக்சுவலி நாள் ஆச்சு இல்லையா? இல்ல, இல்ல. வாய்ஸ் கேட்டேன். ஆ, ஆமால்ல. இல்ல ஆமா. நீங்க வந்து ஆ ஐ மீன் யாருக்குமே டைட்டில் குடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது எப்படி ம். பாசிபிள்ன்னு எனக்கு ஆக்சுவலி கேட்க தான் மேல வந்தேன். இல்ல இல்ல உங்க ஓட் பாசிபிள் யாருக்குமே இல்ல. இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நோட்டா ஏதாவது அந்த ஓட்ஸ் வந்து அப்படி கொண்டு வந்தாலாவது ஓகே. எதுக்கு அதுக்கு அதிகமா வருது. யாருக்குமே டைட்டில் இல்லன்னு சொல்லலாம். அத இல்ல வைக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப யார் 5,00,000 பேர் ஓட்டு போடுறீங்கன்னா, 5,00,000 பேர் ஓட்டு போடுறத நிப்பாட்டுங்க. யாருக்குமே போடாதீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? 5,000 ஓட்டு வின்னர் குடுப்பாங்க. அது அப்படி சொல்ல முடியாது. 5000 ஓட்டு வந்தாலும் அதுல யார் அதிகமா வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தானே குடுப்பாங்க. இப்போ கரெக்ட்டும்மா. அதத்தான் நான் சொல்ல ஆ வந்தேன். ஐ ஹவ் கிவன் யூ 2 ஆப்ஷன்ஸ். நீங்க வந்து நம்மளோட எதிர்ப்ப நம்ம காட்டுவோம். இல்லையா டாக்ஸிசிட்டிக்கோ, ஜீரோக்கோ குடுத்துட்டு போட்டோம். வேற என்ன பண்றது? நாம நம்ம அட்லீஸ்ட் ஓட் மனசாட்சிப்படி போடலன்னா நடந்துக்கிட்டோம். நம்ம ஓட் இல்ல போடலன்னா, பிஆர்ஸ் வந்து அந்த இது வச்சு எப்படி இருந்தாலும் போட தான் போறாங்க. கரெக்ட்டா? ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு அதுதாம்மா நான் அதெல்லாம் பண்ணி சொல்றேன். அதுல ஆ நான் என்ன சொல்றேன், சப்போஸ் நடந்துச்சுன்னா நல்லது. நடக்கலன்னா, யாரோ ஒரு டாக்ஸிசிட்டியோ, இல்லன்னா யாரோ ஒரு ஜீரோவோ ஹீரோ ஆயிட்டு போட்டும். ஆனா அட்லீஸ்ட் நாம அந்த கேம்ல பார்ட்டா இல்லன்னு நம்பளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். இப்போ ஓகே. டாக்ஸிக் பீப்பிள்க்கு ஓட் போட வேணாங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட் அவங்களையுமே கேமர்ன்னு நெனச்சு அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே. பட் அந்த இதுல பாசிட்டிவா சில பேர் இருக்காங்கல்ல. இந்த டாக்ஸிக் பீப்பிள்குள்ளேயும் நல்ல பாசிட்டிவ்ஸா அதத்தான் நான் இருக்காங்கல்ல. கேட்கிறேன். அந்த அவங்களுக்கும் பாசிட்டிவ் ஏன் பிளஸ் 1 போடக்கூடாது? யாரு? யாரு? எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு பெர்சனலா எனக்கு தெரிஞ்சு தெரியல. கனி பாசிட்டிவ் தான். கனி பாசிட்டிவ் இவங்க நீங்க சொன்ன மாரி இல்லம்மா. சபை பாசிட்டிவ். பாசிட்டிவ் நான் எப்படி சொல்றது? பாசிட்டிவ் அப்படின்றது 0. கேம் ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல. பாசிட்டிவ்னஸ் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் இல்ல அப்படின்னு நான் ஃபீல் இல்ல, பண்றேன். இல்ல. ஓகே. நீங்க என் வியூ அக்செப்ட் உங்க வியூவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ நான் அது அத கரெக்ட். நான் அது நான் ஃபீல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பண்றேன். ஆ. இல்ல ப்ரோ. எனக்கு புரியுது. அத நான் அக்செப்ட் பண்றேன். பட் எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்களோட கேரக்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அவங்களால அதுக்கு மேல ஒரு சண்டைய உருவாக்கி சண்டைலாம் போட இல்லம்மா. முடியாது. வர்றத டேக் கேரக்டரிஸ்டிக் பண்ணுவாங்க. வேற. இல்ல. கேரக்டரிஸ்டிக் வேற, கேம் வேற. கேமோட பெர்செப்ஷன்ல நான் இங்க போய் கழுத்த புடிச்சு சண்டை போடுங்கன்னு நான் சொல்லல. ஓகேவா? நீங்க எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ், நீங்க வீக்கெண்ட்ல எடுத்து வைக்கிற பாயிண்ட், அந்த கேம்ல நீங்க வந்து இருக்கிறது, ஒரு குரூப் போடாம ஆடுறது, அந்த ஃபேவரட்டிசம் காட்டாதது, இது எல்லாமே தான் கேம்க்குள்ள வரும். நீங்க ரூல்ஸ் அதுதான். மைக் போடாதது மட்டும் கிடையாது. அது நீங்க எவ்வளவு சேனல் நியாயமா இந்த கையிலயும் கேம் இருக்கு. ஆடுறீங்கன்றத பொறுத்து தான். இல்ல. நான் சொல்றேன். சேனல் கையிலயும் இருக்கு. இப்போ இன்னைக்கே அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இந்த 3 ப்ரோமோ வந்து ஒண்ணு சுபி அழுக ப்ரோமோ போட்டிருந்திருக்கலாம். இல்ல டாஸ்க் ப்ரோமோ போட்டிருந்திருக்கலாம். இல்ல சாண்டா இவங்க கனி அந்த இது இருந்ததுல்ல. அது கனி வந்து கம்ஃபோர்ட் ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு இல்ல. 3 நாளாவே இதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து யார எலிவேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, யார வந்து அதிகமா காமிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க கிட்ட எதுவுமே இல்லனாலும், அவங்க பின்னாடி உட்கார்ந்து பேசுறது மட்டுமே தூக்கி ஒரு ப்ரோமோவா போட்டு, அத மட்டுமே ஒன்னவல போட்டு அவங்க எலிவேட் பண்றாங்க. இது ஆக்சுவலி இது இல்ல. நான் வந்து கொஞ்ச நாளாவே நோட் பண்ணிட்டு இருக்கேன். 24/7ல வர நல்ல நல்ல கன்டென்ட் நல்ல 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 டாபிக்ஸ் இருக்கும். இன்னைக்கு கூட இவங்க விக்ரம் பேசியிருப்பாங்க. சபை வந்து ஒண்ணு சும்மா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா எல்லார்கிட்டயும் போய் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு சாரியும், லவ் யூவும் சொல்லணும். எந்த ரீசனுக்காக அந்த மாரிலாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அதெல்லாம் அவங்க எலிவேட் பண்ணணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, போட்டு இருந்திருக்கலாம்னு நான் சொல்றேன். பட் போட மாட்டாங்க. அவங்க யார் எலிவேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் தான் போடுவாங்க. அது சேனல் கையில தான் முழுக்க முழுக்க இருக்குன்னு நான் சொல்றேன். மேபி. அது ஒத்துக்கிறேன். சேனல் வந்து யார ஹீரோவா காட்டணும், ஜீரோவா காட்டணும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா அது ஏன்னா ம்ஹ்ம். இப்ப நீங்க லைவ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அது வந்து லைவ் கிடையாது. அது பேர் டிஃபர்டு லைவ்ன்னு சொல்லுவோம். அதாவது தங்களுக்கு வேண்டியத பொறுத்தவரை மாற்றிக்கொண்டு அது ஒளிபரப்பப்படுகிறது. ஓகேவா? சோ நம்மளுக்கு காட்டுறத வைத்து நம்ம சொல்றோம். உள்ள ஒருத்தன் உண்மையாவே எஃபோர்ட்ட போட்டிருப்பான். உள்ள ஒருத்தன் உண்மையாவே நல்லது பண்ணியிருப்பான். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க அவன் சூப்பரா பண்ணான்ட்டு. ஆனா வெளியில நம்மளுக்கு தெரியலையே! கரெக்ட். அதேதான். இப்போ வந்து நீங்க வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்கலாம் 0ன்னு சொல்றோம்ல. யாருன்னா அந்த பாசிட்டிவ் ம். கன்டென்ட்ஸ் இருக்கவங்கல்ல. அவங்க பாசிட்டிவ் கன்டென்ட்டயே அவங்க 1 போட்டிருந்தாங்கன்னா, அதுவே நல்ல ரீச் தான். ஆனா அத போட மாட்டாங்க. போடாம நமக்கு அவங்கள 0வா காமிக்கிறாங்க. சரி. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நமக்கு 0வா ஒருத்தங்கள காட்டுறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்ப 0வா இருக்காங்கன்னு வெளிய அனுப்ப மாட்றாங்க. அவங்க ஏன்னா, அவங்க அந்த கொஞ்சம் அவங்க பாசிட்டிவ்லாம் வரத பார்த்து, அவங்களுக்கு ஓட் போட மக்களும் இருக்காங்கல்ல. ஸோ அதனால இல்ல. மெ ஸ்டில் வந்து சேனல் நெனச்சா வெளில அனுப்பலாம். அது வேற விஷயம். பட் அவங்களுக்கு ஓட்ஸும் வருதுன்னு நான் சொல்றேன். நீங்க உண்மையாவே ஆதிரைக்கு ஓட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல. ஆதிரை மேல ஆக்சுவலி எனக்கு ஆதிரை ஃபர்ஸ்ட்டு இருந்தப்போ பிடிக்கல. இப்போ இந்த 2 வீக்ஸா எனக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எல்லா அதுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா ஆதிரைக்கலாம்?
யாராவது இவங்க இப்ப எல்லாமே வந்துட்டாங்களா? அதை விட இவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு எனக்கு கண்டஸ்டன்ட் உண்மையே கண்டிப்பா ஒண்ணு இருப்பாங்க. சொல்லுங்க. இல்ல. கமருதீன் ஃபேன்ஸ் இதாயிராதீங்க. ஃபீல் பண்றாதீங்க. கமருதீன் அந்த வீட்டுக்குள்ள ஆடுற கேம் என்ன? இதுவரைக்கும் நானும் தேடி கண்டுபிடிச்சு ஜூம் போட்டு பார்த்துட்டேன். எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா, அவர் ஆடுற கேம் அதாவது இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தராருன்னு தெரிஞ்சா எனக்கு தயவு செய்து டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். காட்டுங்க. நான் லாஸ்ட் வந்துட்டு 40 டேஸ். ஒரு 2 விஷயம் நான் சொல்றேன் ப்ரோ. நான் ஃபேன் இல்ல. பட் 2 விஷயம் இந்த ஆனா வீக் நான் ஆனா இல்ல, பார்த்தேன். இல்ல. கமருதீன் டேலண்டட். நான் எஸ். ஒத்துக்கிறேன். கமருதீன் நல்லா நடிப்பாரு. கமருதீன் நல்லா பாடுவாரு. வரைவாரு. கமருதீன் ஒரு ஆர்டிஸ்ட். பாடுவாரு. மிமிக்ரி பண்ணுவாரு. ஓகே. திறமையான டேலண்டட் பெர்சன். இந்தியா காட் டேலண்ட்ல நான் சான்ஸ் வாங்கி கொடுக்க கூட ட்ரை பண்றேன். ஆனா அது ஒரு ஓரமா வச்சிருவோம். இந்த ஷோல கமருதீன் 40 நாள் என்ன செய்தார்? நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவ கத்துறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் திட்டிட்டு, அதுக்கப்புறம் அவ சும்மா இருந்ததுக்கு வந்து உங்க கேம் நல்லா இருக்குன்னு ஹோஸ்ட் வந்து பாராட்டிட்டு, அவ வந்து அந்த 2 பேருக்கு நல்லா ஜம்ப் பண்ணி வந்ததெல்லாம், "எங்க வந்தாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவருக்கு வீக்கெண்ட்ல ஒரு அப்ரிசியேஷன் குடுத்து ஒரு எலிவேஷன் குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணாங்க. அது வந்து அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் ஆக்சுவலா. பட் எனக்குமே அவ பாடுறது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் செம்மையா இருக்கும் பாடுனாங்கன்னா. வரையறதும் சூப்பரா இருக்கு. பட் எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. முன்னாடி இருந்தது. இப்போ இல்ல. ஏன்னா அப்பா, அம்மா இல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. பட் அது இப்போ இல்ல. அது வேற விஷயம். அவ அங்க லவ் கன்டென்ட் பண்ணாங்க. அத என்ஜாய் பண்றாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது என்ஜாய் பண்றதுக்கு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியல. ஆக்சுவலி அது சுபிக்ஷாவுடைய கேமும் எனக்கு பெருசா தெரியல. சுபிக்ஷா கேம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அந்த பொண்ணு வந்து இங்க சின்ன விஷயத்த கூட அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம வேற எண்ணத்துல இன்னும் நமக்கு டேஸ் இருக்கு. இன்னும் ஒரு அண்ட் இப்போ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு நெனச்சு பண்ணணும். அத பண்ண அண்ட் மாட்டேங்குது. அப்புறம் அண்ட் கமருதீன் கிட்ட இன்னொரு நல்ல விஷயம், குவாலிட்டியான விஷயம் பார்க்கும்போது, அந்த கானா வினோத் கூட இருக்கும்போது சில அவரோட செயல்பாடுகள் எல்லாம் இந்த கேம்ல இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. மத்தபடி அவரோட லவ் கன்டென்ட்னால, அவரு வெளிய தெரியாமயே போயிறாரோன்ற தெரியலன்னா, இவங்கள வச்சு தான் வித்தவுட் பார்வதி, கமருதீன பிரிக்கவே முடியாத மாரி தான் இருக்கு. பார்வதி கேம்க்குள்ள கமருதீன் இருக்காரு. கமருதீன் கேம்க்குள்ள பார்வதி இருக்காங்க. அவங்கள தனித்தனியா நம்மளால பேசவே முடியல. பார்வதி என்ன சொல்றாங்க? வலையை வீசி பார்வதியுடைய கேம காலி பண்ணது கமருதீன் தானே சொல்றாங்க. கிட்டத்தட்ட. ஆமா ப்ரோ. பூரா ஏதோ மீனு வலைய விரிச்சு பூரா வராங்க. எல்லாருமே அடல்ட் தான். உங்களுக்குன்ட்டு உங்க கேம் உங்களுக்கே தெரியுது. தப்புன்னு சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்க, செய்யறீங்க. அந்த பையனும் எவ்வளோ தூரம் விலகி விலகி போக ட்ரை பண்ணான். இன்னைக்கு கூட சொல்றாங்க. நான் அவன் இதுல போய் விழுந்துட்டேனோன்ற மாரி வந்துட்டு பேசுறாங்க. அப்ப எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எதுக்கு உண்மையா இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்ல. சாண்ட்ரா கிட்ட உட்கார்ந்திருக்கும் போது வேற ஒரு கண்டென்ட் பேசுறாங்க பார்வதி. சாண்ட்ராவும் சொல்றாங்க உன்னை யூஸ் பண்றான்ட்டு. இதுல எதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதையும் அக்னாலேஜ் பண்றாங்க பார்வதி. இப்ப சாண்ட்ரா கிட்ட பிரஜனை பத்தி யாராவது சொன்னா அக்னாலேஜ் பண்ணுவாங்களா? சாண்ட்ரா ப்ரோ அவங்களே அவங்க தப்பா தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல பிரஜின் சொல்றான். பிரஜனை தான். பிரஜனை தப்பா ஐஸ்கிரீம் சொல்ல. கொடுத்தனால தான் எவிக்ட் ஆயிட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? அதுதான்மா அவர் தப்பான மூவ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆனா பிரஜனை வந்து தவறா சொல்ல. இது டிஃபரன்ஸ். அவங்க சொன்னது அது வந்து அந்த மீனிங் கொஞ்சம் அந்த மாதிரி தான். என் கூட உட்காந்து பேசினத விட அவ கூட தான் உட்காந்து ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றது வந்து கொஞ்சம் இன்டைரக்டா தப்பா சொல்றது தான். அவன் டைரக்டா சொல்ல. அவ்வளவுதான். அது சொல்லாத வரைக்கும் நம்ம இன்டர்வியூல உட்காந்து அவங்களை கேட்காத வரைக்கும் அவங்களா ஓப்பனா ஒத்துக்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி பேச முடியாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் ப்ரோ இட் இஸ் எனக்கு ஒரு அகைன்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. மாடஸ்டி ஆஃப் உமன். சொல்லுங்க. ப்ரோ கேக்குதுங்களா? இந்த சொல்லுங்க. சீசன்ல யாரு பெஸ்ட் கேப்டனா நீங்க நினைக்கிறீங்க? நாங்க உங்களோட உண்மையா பெர்ஸ்பெக்டிவ்ல. சொன்னா எல்லாம் ஹெவியா சிரிச்சிட மாட்டீங்களே. நான் சிரிக்க மாட்டேன் ப்ரோ. நான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். சோ நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் கேப்டன் துஷாருங்க. ஓகே ப்ரோ. நான் எதுவுமே பேசல. இனிமே கேட்பீங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்விய? நானே தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வெறுப்பேத்துற மாதிரி தெரியும். நீங்க தான் ஃபுல்லா இன்டர்வியூவா இருக்கிறீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்போம், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் கேள்வி கேட்டேன். எனக்கு சரி, தெரியலங்க. அந்த அதே மாதிரி கேப்டன் பதவி கேமர் கொடுத்தாலே கேமர் ரோட்டுக்கு சொல்றாங்க. வந்துடுறாங்க. கேமர் இந்த சீசன்ல யாருங்க கேமர் உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்ல நீங்க கேமர் யார் சொல்றா?
இல்ல வாங்க பிபி அதுக்கு வாங்க. 9 பிபி 9ல பிபி நைனோட கேமர் கேமர் யாரு? எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியாதனால தான் உங்களை கேட்கறேன். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமா அதாவது கேமரா பார்த்தா எனக்கு விக்கல்ஸ் விக்ரம சொல்றேன். ஆனா அவர் ஆடுற கேம் வந்து கரெக்டான கேமான்னு கேட்டா அது கிடையாது. பட் அவர் கேம் ஆடுறாரு. தேங்க்ஸ் ப்ரோ. இந்த 2 கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கேட்டேன். எப்படின்னா அவர் நிறைய பேர் கேமை அனலைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் வீக் பண்ணி அவர் தான் அவங்களுக்கு மேல அப்படின்னு ஒரு 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 பீப்புளை ஓரங்கட்டி அதை வைத்து ஒரு நல்ல ஒரு கேம் ஆடுறாரு. நீங்க அவங்க கிட்டலாம் போயிட்டு விக்ரம பத்தி தப்பா சொன்னா நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் ரெடி பண்றாங்க ஒரு ஆர்மியா. ம், 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 ம். பட் எனக்கு விக்கல்ஸ் வியனா விக்ரம் ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. இல்ல ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுறாரு. வி ஷுட் அக்ரி. நீங்க வியானாவை இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, அப்ப வந்து பிஆர ஆமாங்க. பத்தி நீங்க கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. நான் பிஆர வந்து விசாரிச்சேன். பட் ஆமா நான் வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. பட் அவங்க உள்ள போன உடனேயே போன 2 நாள்ல இன்ஸ்டாகிராம்ல 25 அக்கௌண்ட் ஓபன் ஆச்சு. பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. அது ஜென்ரலாவே பொண்ணுங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. அதனால என்னால அவங்ககிட்ட ஓப்பனா கேட்க முடியலங்க. இந்த கேள்வி கேட்பீங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் ப்ரோ. நீங்க கேட்கல. இல்ல. ஃபீல் நான் பண்றேன். வந்து பிஆர் கன்டென்ட் கேட்டேன். நான் மட்டும் தான் ம், கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூஸ்லயே. ம், அண்ட் நானும் கேட்டேன். ராணுவும் கேட்டிருப்பார். ம், 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 ம். ராணுவ் கேட்ட கேள்வியில ஒரு 5 கேள்வி என் கேள்விங்க. பயபுள்ள போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் அண்ணா நீங்க தான் ஷோ பாக்குறீங்க ஒரு 5 கேள்வி கொடுங்க அப்படின்னாப்புல 5 கேள்வி எடுத்து குத்துறேன். ஆனா ஓகே, அந்த 5 ஓகே. கேள்வி கேட்டதுக்கு ராணுவ பிளாக் ஆயிட்டாரு. அதான் உண்மை. ம், ம், ம். அதே மாதிரி அதனால ஃபேமிலிய பத்தி வேற என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா? உங்க ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்க? மத்த விஷயம் ஷூட்க்கு இல்ல அப்புறம் அதுதான் வேற சொல்றாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப பேசிட்டாங்க. அதான் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்களே. ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் பட் யூ. ஷி இஸ் ரெக்ரெட்டிங் ஃபார் வாட் ஷி டிட். அது ஓப்பனா ஜென்யூனா ரெக்ரெட் பண்றாங்க. ஸோ ரெக்ரெட் பண்றவங்களும் நம்ம விட்டுறணும். ஆக்சுவலா அந்த பொண்ணு ரிகட் பண்ற அளவுக்கு பெருசா உள்ள எதுவும் இல்ல பண்ணல ப்ரோ. இல்ல ரியா இல்ல ரியா அதுதான் சொல்றேன். பெருசா ரெக்ரெட் பண்ற அளவுக்கு பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. பட் ஸ்டில் அவங்க ஃபேமிலிய சைட் யோசிக்கும் போது அவங்க பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய தாட். அண்ட் ஷி இஸ் ரெக்ரெட்டிங் இட். அவ்வளவுதான். ஜென்யூனா. அண்ட் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. இந்த கேம் முடிஞ்சிருச்சு. அவங்க வெளில வந்துட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும். நல்லா இருக்கட்டும். இல்ல அது புரியுது ப்ரோ. பட் என் ம். பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு ரிகட் பண்ற மாதிரி பண்ணல. அந்த பொண்ணு ரிகட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். எனக்கு அதுதான்மா என்ன அவங்களுக்கு அது புரியுது. பீயிங் வித் தட் ஃபேமிலி தே நோ இல்ல பெட்டர் நம்மளை விட. இல்ல ரிலேட் பண்ண முடியுது என்னால. பட் அவ்வளவுதான். ஓகே. எனக்கு ஆக்சுவலி ப்ரோ எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அனுப்பிச்சாங்க. புரியல. ப்ரோ ஓகே எனக்கு மக்களே, இன்னொரு நான் கொஸ்டின் வீட்டுக்கு இருக்கு. வாசல்ல இருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு போனா கொஸ்டின். வீட்டு வாசல்ல தான் தூங்கணும். சொல்லுங்க ப்ரோ. ஃபைனல் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆனா ஃபைட் நடக்குது. இது சரி. எப்பவுமே வாரம் நடக்குது. இதுதான் தூக்கி சாட்டர்டே வச்சு இது பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேணும்னே அது கண்டென்ட் கிரியேட் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு இருப்பாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை எல்லாரும் எபிசோட் தானே. எல்லார்கிட்டயும் சாரி கேட்கிற கிழமை. வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்தோன்னா மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பாங்க. இல்லைங்க ப்ரோ. சார் இப்பயே கணிக்கு இன்னைக்கு பல்புன்னு சொன்னாங்க சார். வியாழக்கிழமை லைவ் ஷூட் போகுதுல்ல. சொல்லுங்க இன்னைக்கு bro. வியாழக்கிழமை சாண்ட்ரா வெஸ் கனி. அவ்வளவுதான். அதான் வியாழக்கிழமை ஷூட் தான் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையே அவங்க வந்து சமாதானமாயிருவாங்க. ப்ரோ ஆனா பட் அதுதானே பூம் ஆகுது சாட்டர்டே எபிசோட்ல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினு. சொல்லுங்க. பொசுக்குன்னு வந்துட்டு குழந்தை மேல சத்தியம் பண்றத பத்தி எப்படி பாக்குறீங்க ஒரு ஷோக்காக? அஹ் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஆ வேணாமேன்னு தோணுச்சு. அதத்தான் ப்ரோ சொல்றேன். ஆக்சுவலி வந்து வீடியோ பார்க்காமலே போஸ்ட் போட்டாங்க. ரசிகன் கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், இப்ப 2 பேருமே இப்ப ப்ராமிஸ் நான் பண்றது கனியோட அக்லியா பொசிஷன்ல இருக்கு. இருந்தா வச்சுங்களேன். கனியோட பொசிஷன்ல இருந்தா அப்படியா நான் சொன்னேன்னா சரி ஓகே அப்படி நினைச்சிட்டீங்களா சரி ஓகே விஜய் சேதுபதி அவர் ஒரு சாட்டர்டே நீங்க சொல்லுங்க அவர் சொல்லட்டும் நான் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். Why to explain to a person when that person want to frame you? What is the point?
அதேதான். கரெக்ட் ஆக்சுவலி தானே? இந்த இடத்துல நான் வந்து வீடியோ ஆக்சுவலி ப்ரொமோல வந்துட்டு எனக்கு கனி தான் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால கனிக்கு ஃபயர் விட்டு போட்டேன். அதுக்கு வந்துட்டு ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணுச்சு. எனக்கு முடியலன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷோ பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ப்ரொமோ வச்சு பேசக்கூடாதுன்ட்டு திருப்பி போய் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு நான் பார்க்கும்போது ஆபியஸா எனக்கு அந்த இடத்துல கனி தான் கரெக்ட்டுன்னு பட்டுச்சு. அப்பவும் போடுங்க. அப்பவும் உங்கள அடிப்பாங்க. எஸ். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க வந்துட்டு ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு, நம்ம முதல்ல வந்து இது பண்றாங்க. நான் அதுக்கப்புறம் போட்டேன். யார் ப்ராமிஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல கனி தான் கரெக்ட்டு. நீ வந்து அடிச்சுனா அடிச்சுட்டு போ. நான் ஷோ பார்த்துட்டு திருப்பி வந்து போட்டேன் ப்ரோ போஸ்ட்டு. ஆக்சுவலி ஆ. நம்ம ஏன்னா ப்ரொமோல என்ன ஒரு கன்டென்ட் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஷோவோட கேமர் அப்படின்னு அவங்க ஒரு டேக் குடுக்குறாங்க அப்படின்னா, கேமர் அப்படின்றவங்க கேம் ரூல்ஸை பின்பற்றுபவர். ஒரு கேம் ரூல கூட ஒழுங்காக பின்பற்றாதவர்கள் வந்து கேமர் அப்படின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. என்னால. தட் இஸ் மை வியூ. அம்புட்டு தான் கைஸ். நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ. நாளைக்கு என்ன வச்சு அவங்க அடிக்கிற அளவுக்கு கண்டென்ட் குடுத்துருக்கேன்னு நம்புறேன். ப்ரோ நெக்ஸ்ட் வீக் அது யாரு 24 ஹவர் உள்ள இருப்பா அத மொத்தம் சொல்லிட்டு சார் ட்விட் ஒண்ணு போடுங்க சார். என்னங்க? இல்ல உங்க நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தா ஸ்பேஸ் நீங்க ஒரு ட்விட் போட்டு ரெக்கார்டிங்லலாம் விட்டுக்கோங்க. வந்துட்டு பீப்புளோட ஒப்பீனியன் தான். நீங்க ஒரு போஸ்ட் இருங்க போடுங்க. இருங்க ஏமா ஒண்ணே ஒண்ணு. ஸ்பேஸ் ரெக்கார்டிங்லாம் வந்துட்டு அந்த ஒரு அளவுக்கு போஸ்ட் மக்கள் போடுங்க. லிசன் பண்ண மாட்டாங்க. ஓப்பனா சொல்றேன். நாங்க அப்படியே படிச்சுட்டு இருப்போம். போஸ்ட் இல்ல நீங்க ஒரு புரியல. ஒரு போஸ்ட் போட்டு போங்க. அது என்ன மாதிரி காலையில வரையும் என்னங்க போகும். யூ டோன்ட் வெரி. இல்ல இல்ல என்னங்க ஸ்பேஸ்ல அடி வாங்குறது பத்தாதுன்னு போஸ்ட் போட்டு அடி வாங்க சொல்றீங்க? புரியல. பேர் எனக்கு வச்சு தூங்க தெருல விடுங்க விடுற கைஸ். கான்செப்ட் இல்ல, தான் இல்ல. சார் நீங்க ஓகே ஒரு ப்ரோ, கொஸ்டின் ஓகே ப்ரோ. கேட்டீங்கல்ல சார், ஓகே. கமருதி 40 நாள் என்ன பண்ணாருன்ட்டு, ஆமாங்க. அதை மட்டும் போட்டு விடுங்க சார். உங்களுக்கு ஆன்சர் போட்டு அப்படியே சார் கொட்டும் ஃபுல்லா. சார். ப்ரோ நான் பாடினாரு, ஒண்ணு மட்டும் ஆடினாரு. ஐயோ சொல்லவா? என் தம்பி குரு வேற வந்துருவான். ரியா சொல்லுங்க ரியா. இல்ல இந்த வியன்னா இஷ்யூல மட்டும்தான். ஆக்சுவலி ஆதியை உள்ள விட்டது வந்து ஆதியை நல்ல கேம் விளையாண்டாங்க. அது போயிடுச்சுங்கிறதுக்காக விட்ட மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு நல்ல திரும்ப ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆமா. ஆகும். இவங்க ஆதிரைய அடிச்சுப்பாங்க. உள்ள விட்டதுக்கு காரணம் எஃப்ஜேவை அவங்க வச்சு கேமை ஃபிளிப் ஆகும்ட்டு. பட் ஆதிரையை ஃபிளிப் ஆயிட்டாங்க. அதுதான் ப்ரோ. ஆனா அந்த அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஏதாவது வியானா வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். பட் வியானா அதுக்கு நீங்க எதுவுமே இடம் ட்ரையாங்கிள கொடுக்காம ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். வியானா அதுக்கு எதுவுமே இடம் கொடுக்காம டீசெண்டா போனனால தான் வியானாவை எவிக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இல்ல அப்படி ட்ரையாங்கிள் கிடையாது. அவங்க ட்ரையாங்கிள்குள்ளேயே போல வியானா. அதுதான் அவங்க அந்த லவ் அதை பண்ணல. கண்டென்ட்டுக்குள்ளேயே போல. ஏன்னா வியானாவுக்கு எஃப்ஜேக்கு வெளியில ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ரியானாக்கு தெரியும். தட் இஸ் வாட் ஷி ஹவ் செட் இன் த இன்டர்வியூ ஆல்சோ. ஓகே ஓகே ஓகே. ஆனா இல்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி சார் இது லாஸ்ட் கொஸ்டின் சார். கொஞ்சம் இதுவாலாம் ஏங்க போகாம சத்தியமா கொஞ்சம் ரியா முடியாதுங்க. வந்து டீசெண்டா நான் தூங்கணுங்க. வாசல்ல ரொம்ப ஆக்சுவலி நேரமா டைம் நின்றுருக்கேன். ஆகுதுங்க. இல்ல சொல்லுங்க சிம்பிள் கொஸ்டின் சார். சிம்பிள் கொஸ்டின் சார். சொல்லுங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆதிரி கேம் எப்படி பாக்குறீங்க? அவ்வளவுதான். வீட்டுக்கு நல்லா இருக்கா போயிடுவாங்க நல்லா விடுங்க. இல்லையா? பாவம் அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க இந்த வாரம் கிளம்பிடுவாங்க. சந்தோஷமா பாருங்க. இந்த வாரம் 2 பேரும் கிளம்புவாங்க நினைக்கிறேன், நம்புறேன். பார்ப்போம். ப்ரோ நன்றி, டேக் வணக்கம். கேர் ப்ரோ. குட் நைட். தேங்க்ஸ். நாளைக்கு சந்திப்போம். பை. யா நானுமே ஸ்பேஸை க்ளோஸ் பண்றேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ரியா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இது பண்ணது போதும். முடியல. ஓகே. நீங்க கனியும் ஓகே சான்றாவும் அடிச்சு தேங்க்யூ. கிடப்பாங்க டிஎல்ல. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு கனி நல்லது சொன்னான்னு தப்புன்னா தப்புன்னு சொல்றது கூட ஷோல கூட பார்க்க முடியாம நீங்க அஜெண்டா இது பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இந்த இடத்துல நான் ரெக்கார்டிங் ஸ்பேஸா ஓப்பனா சொல்றேன். கனி இந்த இடத்துல கரெக்ட்டு. நீ சான்றா கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா, எங்கள டிஸ்டர்ப் பண்ண மெத்தட் எனக்கு சரியில்லைன்னு கேட்கணும். இல்ல குழந்தை ஏமா இங்க பாருங்க நீங்களும் இருங்க. போஸ்ட் நான் ஒரு போடுங்கம்மா. விஷயத்த இது வந்து இஷ்யூவா போகுன்றதுக்காக தான் ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல சொல்லி முடிக்கிறேன் நானு. இருங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. கனி இந்த இடத்துல கரெக்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன். கனி இந்த இடத்துல கரெக்ட்டு. அவ்வளோதான். நீ யாரா இருந்தாலும் போய் இது பண்ணு. கனிய வந்துட்டு நீ அடிக்கிறேன்னா, நீங்க ஏன் எங்க டீம்ல டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு அடிச்சிருக்கணும். ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்துட்டு அந்த பொண்ணுமே 73னா ஒரு தடவ கூட ப்ராமிஸ் கேட்டது கிடையாது கனி. அந்த இடத்துல ஒரு பதட்டத்துல வந்துச்சே தவிர அதுவுமே தப்பு தான். நீ எதுக்கு யாருக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிற கனி? அதுவுமே தப்பு தான். இந்த அந்த லேடிக்காகவோ, சாண்ட்ராக்காகவோ நீ வந்துட்டு இது பண்ணவில்ல. அது சும்மா வந்துட்டு இப்ப கூட பாருங்க, ஒரு இஷ்யூ வந்துட்டு சட்டைய போட்டு உட்காந்துருக்காங்க. லைவ்ல போய் பாருங்க. அப்ப அந்த பொண்ணோட கேம நீங்க ரசிங்க. எங்கள கிட்ட தயவு செஞ்சு திணிக்காதீங்க. அவ்வளோதான். கனிய வந்துட்டு கேம் ஆடலாம் சொல்லுங்க. கிரிட்டிசைஸம் வைங்க. நாங்க அக்செப்ட் பண்றோம். கேம்ல என்ன வேணா கனிய பத்தி பேசுங்க. கிரிட்டிசைஸம் வைங்க. அக்செப்ட் பண்றோங்க. ம். அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்லுங்க. அந்த இத வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆனா, இந்த இடத்துல வந்துட்டு கனிய வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பண்ற மாரி, அத வந்து பண்ணும்போது சாண்ட்ரா வந்துட்டு ஆப்வியஸா ரொம்ப லோ டிகிரேட் தான் பண்றாங்க. இதுக்கு வந்துட்டு பாயிண்ட் வச்சு பேசணும் என்னமோ பண்ணுங்க.
இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப லோவா தான் இருக்கிறாங்க. சாண்ட்ராவோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. ஒரு லேடியா வந்துட்டு எப்படி வந்துட்டு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அப்ப நாங்கலாம் பைத்தியங்களா? லைவ் பார்க்குறவங்க எல்லாருமேவும். குழந்தை பாட்டு பாடுனா அங்க மிச்சம் யாருக்குமே அங்க குழந்தை கிடையாதா? எல்லாரும் தானே பாடுனாங்க. அப்ப கனி மேல எனக்கு உனக்கு இருக்க ஒரு வெஞ்சன்ஸ் மட்டும் தான் தெரியுது. இதுக்கு வந்து கனி அடின்ற வேற ஃபயர் வேற. கொஞ்சம் ஷோவ பார்க்கும்போது கொஞ்சம் எத்திக்ஸாவும் கொஞ்சம் பாருங்க தயவு செஞ்சு. அட்டாக் பண்றேன்னா, கனிய வந்துட்டு ஒரு கரெக்ட்டான பாயிண்ட்ல அட்டாக் பண்ணுங்க. யாரும் இங்க வந்து யாரையும் கிரிட்டிசைசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. கனி என்ன பண்ணாங்கன்னு கிரிட்டிசைசம் வைங்க. ஆனா கிரிட்டிசைசம் வைக்கும்போது கனிய வந்துட்டு ஒரு கெட்ட ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, அது நீங்க எ சப்போர்ட் பண்ற அந்த கண்டஸ்டன்ட் மேல தான் ரொம்ப ரொம்ப தப்பா போகும். ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் எடுத்து போட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. ஷோவ பார்க்க உன்கிட்டலாம் வந்து ஆர்க்யூ பண்றதே வேஸ்ட்டு.